வணக்கம் எவ்ரிவன். இந்த கிளாஸில் இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்கர் கான்செப்ட். இந்த டாக்கர் கான்செப்ட் நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக டாக்கருங்கிற கான்செப்ட் இன்றைக்கி ஐடியில் ஒரு டிப்ளாய்மெண்ட், ஒரு சிஸ்டம் டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே இந்த டாக்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட இதில் நம்ம இது வரைக்கும் க்ளவுட் ரன் பார்த்தோம். க்ளவுட் ரன்னில் நம்ம ஃபங்க்ஷனாக எல்லாத்தையுமே நம்ம க்ரியேட் பண்ணோம். ஃபங்க்ஷனானால் நம்ம டாக்கர் எதுவுமே க்ரியேட் பண்ணல, ஜஸ்ட்டு நம்மளோட பைத்தான் கோடு, அப்புறம் அதோட requirement.txt ஃபைலை நம்ம டைரெக்டாக நம்ம லோட் பண்ணோம் க்ளவுட் ரனில். ஸோ அது ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டு, ஃபங்க்ஷனாக மீன்ஸ் அது அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு இன்சைட் அது டாக்கர் ஃபைல் க்ரியேட் பண்ணி அது க்ளவுட் ரன் சர்வீஸாக டிப்ளாய் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரியல் டைமில் நம்ம க்ளவுட் ரன் ஃபங்க்ஷன் எல்லா இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். மேஜராக யூஸ் பண்ணுவோம். க்ளவுட் ரன் ஃபங்க்ஷன் அதுக்குன்னு சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு நம்ம க்ளவுட் ரன் ஜாப் தான் யூஸ் பண்ணுவோம். க்ளவுட் ரன் ஜாப் ஆர் க்ளவுட் ரன் சர்வீஸ். இந்த மாதிரி க்ளவுட் ரன் ஜாப், இந்த மாதிரி க்ளவுட் ரன் சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பைத்தான் கோடை டேரெக்டாக டிப்ளாய் பண்ணாமல் நம்ம அதை கண்டெய்னரைஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த பைத்தான் கோடை ஒரு டாக்கர்னு சொல்லுவோம். அதை தான் டாக்கர் மூலியமாக அதை ஒரு பேக்கேஜாக கொடுப்போம். ஜஸ்ட்டு நாட் ஓன்லி இதை பைத்தான் ஃபைல்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபைல்ஸ் இல்லாமல் ஒரு பேக்கேஜாக கொடுப்போம். சரி, ஓகே. இதை நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பைத்தான் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ கரண்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லோக்கல் எக்ஸிக்யூஷனுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஜஸ்ட்டு எல்எல்எம்மில் போட்டு பைத்தான் கோடு ஜென்ரேட் பண்ணோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நம்மக்கிட்ட பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். நம்மளோட செட்டப்லேயே நம்ம பண்ணியிருப்போம் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு, கரெக்டுங்களா? ஸோ அப்போது நம்ம பைத்தான் நம்ம சிஸ்டமில் இருக்குது. இன்கேஸ் நம்மக்கிட்ட பைத்தான் இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் எரர் வந்திருக்கும், பைத்தான் இஸ் நாட் அ கீவேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு நம்மளோட லேப்டாப்பில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த பைத்தான் ஃபைல்ஸில் சில லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட இதில் க்ளவுட் ஸ்டோரேஜ், பிக்வரி இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம லைப்ரரிஸ் சொல்லுவோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே requirement.txt இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளோட அந்த லைப்ரரிஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு பைத்தான், அதுக்கப்புறம் அந்த லைப்ரரிஸ் இருந்தால் தான் இப்போ இந்த பைத்தான் மெயின் ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த லைப்ரரிஸை கால் பண்ணி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எரர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் நமக்கு தேவை. இந்த ரெண்டு விஷயம் க்ளவுட் ரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, க்ளவுட் ரன் இனிஷியலாக எப்படி இருக்குன்னா, அது ஒரு எம்டி, அது ஒரு எம்டி சிஸ்டம் மாதிரி, எம்டி கம்ப்யூட்டர் மாதிரி. ஓகேவா? எம்டி கம்ப்யூட்டர் மாதிரி. இப்போது எம்டி கம்ப்யூட்டரு இப்போ நம்ம இந்த பைத்தான் ஃபைலை கொடுக்குறோம். பைத்தான் ஃபைலை கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அது எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும், எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இந்த க்ளவுட் ரனில் எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு பைத்தான் வேணும், அதுக்கப்புறம் பைத்தான் லைப்ரரிஸ் வேணும். இந்த ரெண்டுமே இல்லாததுனால நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ளாய்மெண்ட்டே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு கண்டெய்னர்னால் என்னென்னா ஒரு க்ளோஸ்டு பாக்ஸுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம இந்த பைத்தான் பை ஃபைல்ஸு ப்ளஸ் இந்த ரெக்யர்மெண்ட் ஃபைலு. ஓகேவா? இதை கொடுத்ததுக்கப்புறம் ப்ளஸ் இந்த பைத்தான் ஃபைலில் நம்ம என்ன அந்த எம்டி பாக்ஸில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது இதுக்குள்ளே நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுவோம் ப்ளஸ் லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த பைத்தான் இன்ஸ்டாலேஷனுங்கிறது செப்பரேட்டாக நடக்கும். இந்த லைப்ரரிஸ் இன்ஸ்டாலேஷனுங்கிறது இந்த requirement.txt என்னென்னலாம் ஃபைல் இருக்கோ அது இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால், நம்மக்கிட்ட படம் இருக்குது. ஓகேவா? நம்ம கேமராவில், நம்ம மெமரி கார்டில் படம் இருக்குது. நம்ம இப்போ அதை சிடியில் காப்பி பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்கிட்ட இருக்குது, என்கிட்ட பைத்தான் ஃபைல் இருக்குது. அதை நான் சிடியில் காப்பி பண்ணுறேன். சிடியில் காப்பி பண்ணும்போது எனக்கு அந்த வீடியோவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு விஎல்சி மீடியா பிளேயர் எல்லாம் தேவை. ஓகேவா? என்னோடய விஎல்சி மீடியா பிளேயரில் நான் செக் பண்ணுறேன், என்னோடய படம் ஓடுது, எல்லாமே பண்ணுது. நான் இப்போ அந்த சிடியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் இதில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறீங்க, உங்கள் இதில் எரர் அடிக்குது. இன்கேஸ் நான் பைத்தான் ஃபைல்ஸ் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு படத்தை மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா, இல்லைடா என்னோட இதில் ஒர்க் ஆகலை, மீடியா பிளேயர் இல்லை, என்னோடய மீடியா பிளேயரில் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்னோட இதில் செக்
பண்ணுறேன், இன்னொரு நான் வந்து விஎல்சியில் செக் பண்ணுறேன், விஎல்சியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் உங்ககிட்ட அந்த விஎல்சி இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மீடியா ஃபைல்ஸு ப்ளஸ் நான் விஎல்சியையும் ஏற்றி கொடுப்பேன். ஓகேவா, விஎல்சியும் ஏற்றி கொடுப்பேன். ப்ரோ நான் அதில் விஎல்சியும் ஏற்றி கொடுத்துட்டேன், நீங்கள் இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு சிடியை வாங்கி உங்களோட இதில் போட்டு ஃபஸ்ட்டு விஎல்சி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணுவீங்க, ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான், அதே எக்ஸாக்ட்லி சேம் கான்செப்ட் தான். ஓகேவா, அந்த கண்டெய்னரைசேஷனோட மெயின் பர்பஸே வந்து அந்த டிபெண்டன்சி, அந்த என்விரான்மெண்ட்டே இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைல்ஸை கொடுக்காம அந்த என்விரான்மெண்ட்டே சேர்த்து கொடுக்குறது. அந்த ஏன்னா இப்போ உங்கள் லேப்டாப்பில் வந்து லைப்ரரிஸ் இல்லாமல் இருக்கலாம், பைத்தான் இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா, நான் வந்து வெறும் பைத்தான் ஃபைல்ஸை மட்டும் கொடுத்தேன்னா என் இதில் ஒர்க் ஆகுது, டக்குன்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அது உங்கள் சிஸ்டமில் அது மிஸ் ஆகலாம். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பாக்ஸில் போட்டு பைத்தான் ஃபைல்ஸு, அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டு, பைத்தான் இன்ஸ்டாலேஷன், அதோட லைப்ரரிஸ் இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தையும் நான் போட்டு கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதை எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா, இதுதான் வந்து டாக்கரோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்டு. ஓகேவா, இந்த இதில் யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேட்டுருங்க, நான் திரும்ப கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டாக்கரோட கோர் கான்செப்ட், எல்லாத்தோடு சேர்த்து கொடுக்குறது. உங்கள்கிட்ட வெறும் பைத்தான் ஃபைல் மட்டும் கொடுக்காம அது எதில் போட்டால் ரன் ஆகும், என்ன ரன் ஆகும்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு சிடியில் போட்டு நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். நீங்கள் வந்து அதை சிம்பிளி அந்த சிடியை போட்டு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். ஓகேவா, ஸோ இதே தான் வந்து நம்ம க்ளவுட் ரனில் பண்ண போகிறோம். ஓகேவா, க்ளவுட் ரனில் வந்து நம்ம க்ளவுட் ரனில் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வெறும் பைத்தான் ஃபைல்ஸை மட்டும் கொடுக்காம நம்ம வந்து ஒரு டாக்கர் ஃபைலாக கொடுப்போம். ஓகேவா, டாக்கர் ஃபைலாக எல்லாமே ஒரு சிடி மாதிரி நம்ம க்ளவுட் ரனில் கொடுப்போம். க்ளவுட் ரன் வந்து என்ன, அது ஒரு எம்டி கம்ப்யூட்டர் தான். ஓகேவா, அதில் எதுவுமே இருக்காது, பைத்தான் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம கொடுக்குற ஃபைலை போட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணோம். அந்த ஃபைலை போடுறதுக்கான கான்செப்ட் பேர் தான் வந்து டாக்கர் ப்ராசஸ். சரி, ஓகே, இந்த டாக்கரை வந்து நம்ம எப்படி பண்ணுறது? இப்போ என்கிட்ட பைத்தான் ஃபைல் மட்டும் இருக்குது, இதை வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து க்ளவுட் பில்ட்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது. க்ளவுட் பில்ட்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து டாக்கர் பில்டிங் சர்வீஸ். இது வந்து ஒர்க் ஃப்ளோவை பொறுத்தளவுக்கு டாக்கர் பில்டிங் சர்வீஸு. இது வந்து ஒரு சிஐசிடி டூல். ஓகேவா, பேசிக்கலி இது வந்து ஒரு சிஐசிடி டூலு, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். பட் ஆனால் நம்ம இதை வந்து டாக்கர் பில்டிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கு என்ன கமெண்ட்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இது நம்ம வந்து க்ளவுட் பில்ட்டில் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு என்கிட்ட பைத்தான் ஃபைல் இருக்குது, ஜஸ்ட்டு இந்த இவ்வளோ ஃபைல்ஸ் மட்டும் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், க்ளவுட் பில்டில் போயிட்டு இதுதான் என்னோடய ஃபைல்ஸு, இந்த ஃபைல்ஸோட என்விரான்மெண்ட் என்ன அப்படின்னா பைத்தான் 3.14, இதோட இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பைத்தான் லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த லைப்ரரிஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபைலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிடி இருக்குது இல்லையா, ஐ மீன் நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் சிடி, அந்த சிடியில் வந்து இந்த பைத்தான் ஃபைலை லோட் பண்ணிட்டு இந்த பைத்தானை வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். அண்டு பை லைப்ரரி அது என்ன, அந்த கோடு என்ன எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு என்னென்ன கோடு தேவையோ அதையும் இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒரு சிடியாகவே வச்சுக்கும். ஓகேவா, ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்கான்னு தெரில, இதை வந்து இமேஜுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இமேஜ்னால் ஒன்றும் கிடையாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் சிடி டிஸ்க்கு வித்து ஆல் த என்விரான்மெண்ட் அண்டு ஃபைல்ஸ். ஓகேவா, இப்போது நம்ம ஓஎஸ் போடும்போது இமேஜ் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது உங்கள் லேப்டாப்லலாம் வந்து போடுறீங்க அப்படின்னா இமேஜ் பேஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஓஎஸை வந்து உங்கள் பென்ட்ரைவ்லேயோ இல்லை ஏதோ ஒரு இதுலேயோ காப்பி பண்ணி நீங்கள் வந்து லேப்டாப்பில் சொருகும்போது வந்து அது வந்து உங்களுக்கு பென்ட்ரைவ்னு காட்டாது, இமேஜுன்னு காட்டும். இமேஜ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இமேஜ் ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது எல்லாமே சேர்ந்தது தான். ஓகேவா, தனித்தனியாக இருக்கிறத வந்து நம்ம மொத்தமாக க்ளப் பண்ணி அந்த பக்கெட்டில் ஒரு பாக்ஸில் போகிறோம் இல்லையா, அந்த பாக்ஸ் பேர் தான் வந்து இமேஜுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த இமேஜை வந்து நம்ம வந்து எதில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரி இதில் வந்து வேர் வி ஸ்டோர் த இமேஜஸ். ஓகேவா, இமேஜஸ்னால்
ஜஸ்ட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இமேஜஸ்னால் அந்த என்டையர் ஒரு அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் ரன் ஆகிறதுக்கு தேவையான என்டையர் என்விரான்மெண்ட்டுமே இருக்கும் பைத்தானில் இருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணல, ஜாவாவில் ரன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து ஜாவா இருக்கும். ஓகேவா? அதுக்கு ரெலவெண்ட்டான லைப்ரரிஸ் இருக்கும். எல்லாமே வந்து அதிலே வந்து பில்ட் ஆகிரும். க்ளவுட் பில்ட் சர்வீஸ் வச்சு நம்ம வந்து அதில் வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ பில்ட் பண்ணிவிட்டு அந்த பில்ட் க்ளவுட் பில்லே நம்ம கமெண்ட் கொடுத்துருப்போம். பில்ட் பண்ணிவிட்டு நீ வந்து அதை வந்து ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரியில் வந்து நீ வந்து ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரியில் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளவுட் ரனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, க்ளவுட் ரனில் வந்துட்டு நம்ம வந்து டேரெக்டாக இந்த ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு ஜிசிஎஸ் பக்கெட் மாதிரி. ஜிசிஎஸ் பக்கெட்டோட ஒர்க் என்ன, அதில் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதோட பாத் வச்சு நம்ம கால் பண்ணுவோம். கரெக்டாக அதே மாதிரி தான் ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரிலையும் அந்த இமேஜ் போய் ஸ்டோர் ஆயிரும். அந்த இமேஜ் ஸ்டோர் ஆனோன்னா அதோட பாத்தை வந்து நம்ம க்ளவுட் ரனில் கொடுத்து க்ளவுட் ரனில் வந்து சர்வீஸாவோ இல்லைன்னா ஜாப்பாவோ நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து என்டையர் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்மக்கிட்ட பைத்தான் ஃபைல்ஸ் இருக்குது, பை ஃபைல்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட் ஃபைல். ஓகேவா? அண்ட் தென் நம்ம வந்து க்ளவுட் பில்ட்டில் வந்து செட்டிங் அப் என்விரான்மெண்ட் யூஸிங் க்ளவுட் பில்ட். ஓகேவா? கிரியேட்டிங் இமேஜ். ஆக்சுவலாக இதுதான் வந்து கான்செப்ட்டு வித் environment setup and then storing to artifact registry. இதுதான் வந்து இமேஜ் கிரியேஷனோட ப்ராசஸ். இதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரியிலேருந்து நம்ம வந்து க்ளவுட் ரனில் வந்து க்ரியேட் பண்ணுவோம். க்ளவுட் ரன் ஜாப் ஆர் சர்வீஸ் க்ரியேஷன். ஸோ இவ்வளோ தான். இதுதான் வந்து என்டையர் ப்ராசஸ், டாக்கரோட என்டையர் ப்ராசஸ், டாக்கர் அண்ட் இமேஜோட. இந்த டாக்கரிங்கில் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இதோட இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் இதோட ரியல் டைம் சர்வைவிங் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, இன்டர்வியூவில் வந்து டாக்கர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் க்ளவுட் ரன்காக. ஆக்சுவலாக அந்த டாக்கருங்கிற கான்செப்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து க்ளவுட் ரன்காக மட்டும்தான். ஆனால் அந்த கான்செப்ட் வந்து சேம் தான். டாக்கருங்கிற இது வந்து அதாவது நான் எக்ஸாம்பிள் சொன்னல, என்கிட்ட ஃபைல்ஸ் இருக்குது, மீடியா ஃபைல்ஸ் இருக்குது. நான் வந்து என்னோடய லேப்டாப்பில் செக் பண்ணிட்டேன், ஒர்க் ஆகுது. உங்களோட லேப்டாப்பில் அந்த இஷ்யூ மேபி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மொத்தமாக பேக்கேஜாக கொடுத்துருவேன் உங்களுக்கு. நான் வந்து பைத்தானில் தான் செக் பண்ணேன், இந்த லைப்ரரிஸ் போட்டேன், இதான் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஃபைல்ஸ் மட்டும் கொடுக்காம மொத்தமாக கொடுத்துருவேன். ஓகேவா? இது வந்து என்டையர் ஐடிலேயுமே வந்து இந்த டாக்கரிங் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டெவலப்பர் வந்து கோட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஓகேவா? அவனோட சிஸ்டமில் வந்து கோடு வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். டக்குன்னு டெஸ்டிங் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் வந்து கோர் சினாரியோ, ஏன் டாக்கர் ப்ராசஸ் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. டெஸ்டிங் போகுது, டெஸ்டிங்கில் போகும்போது அவனோட சிஸ்டம் வந்து அது ரன் ஆகாது. மேபி அவனோட சிஸ்டம் வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா டவுன் கிரேட் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு லைப்ரரினால் வராது. அவன் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி விட்டுருவான். உடனே டெவலப்பர் அவனோட சிஸ்டம் காட்டுவான், என் இதில் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. டெஸ்டர் என்ன காட்டுவான், அவனோடதை காட்டுவான், என் இதில் ரன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக டெவலப்பர் என்னென்ன டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணணும் அது எல்லாத்தையும் மொத்தமாக க்ளப் பண்ணி ஒரு பேக்கேஜாக வந்து டெஸ்டிங் டீமில் கொடுத்துருவேன். டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவான், அப்படியே இன்ஸ்டால் பண்ணி அப்படியே ரன் பண்ணுவான், அவனுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து கோர் கான்செப்ட் ஆஃப் டாக்கர். ஓகேவா? இந்த கான்செப்ட்டில் எதுவும் டவுட் இருக்கா? இன்டர்வியூவில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும், க்ளவுட் ரன்னுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். ரியல் டைமில் வந்து இந்த டாக்கர் வந்து எப்படி நம்ம வந்து இதில் வந்து நம்மளோட செஷனில் வந்து நம்ம வந்து ஜிக்ளவுட் கமாண்ட் வச்சு தான் வந்து இந்த என்டையர் ப்ராசஸ் பண்ணுவோம். டாக்கர் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரியில் லோட் பண்ணுறதா இருக்கட்டும். பட் ஆனால் மோஸ்ட்லி ரியல் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டப்பில் நம்ம லோட் பண்ணும்போதே வந்து பேக்கெண்டில் வந்து க்ளவுட் பில்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். க்ளவுட் பில்ட் வந்து அந்த இமேஜ் க்ரியேட் பண்ணி லோட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் கரண்ட்டாக இப்போ நம்ம மேனுவலாக தான் பண்ணுவோம். ஸோ இதில் எதுவும் யாருக்கும் ஒரு டவுட் இருக்கா? ஒரே நிமிஷம். இதில் யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா இப்போது இந்த டாக்கர் கான்செப்டில்?
Okay, I take it as no. Let me stop the recording. Bro.